தமிழக அரசியல் களம் முன்ன மாதிரி இல்லைங்க. ரொம்பவே மாறிடுச்சு. 2 முனை அரசியல் இருந்த காலகட்டத்துக்கு நம்ம எல்லாருமே குட் பை தான் சொல்லணும் போல. ஏன்னா, ஒவ்வொருத்தரும் புதுசு புதுசா கட்சி ஆரம்பிச்சு, நான் தான் சிஎம் ஆவேன், நான் தான் செய்வேன் அப்படின்னு போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படி அரசியல் களத்துல சுட சுட கிடைச்சிருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இன்றைய பக்கா பாலிடிக்ஸ்ல பார்க்க போறோம். எம்ஜிஆர் பிரதமர் மோடியோட வழியில பாஜக நல்ல கட்சியா உருமாறிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய திமுக கட்சி கண்டிப்பா கவிழதா போகுது அப்படின்னு ரொம்பவே உறுதியா சொல்லியிருக்காரு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு 15 லட்சம் கோடி ரூபாய் தந்திருக்கிறார்கள். சாலைகள், விமான போக்குவரத்து, ரயில்கள், 11 வந்தே பாரத் ரயில்கள், 11 மருத்துவக் கல்லூரிகள், இன்னும் பல திட்டங்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்திலே கூட கோயம்புத்தூரில் திருமதி வாணி சீனிவாசன் ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவை ஏற்படுத்தியிருந்தார்கள். இன்சூரன்ஸ் ஸ்கீம், ஆதார் எடுக்காதற்கு ஆதார், பிற தையல் எந்திரங்கள் உதவி, தையல் எந்திரங்கள் படிப்பதற்கு. அதே போல் நம்ம மதிப்புக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நேற்று வடபழனியில் மிகப்பெரிய ஏற்பாட்டை செய்திருந்தார். எல்லா பொதுமக்களுக்கான உதவிகளையும் செய்திருந்தார். ஆக பாரதிய ஜனதா கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழியிலே, நமது பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வழியிலே இன்றைக்கு மிகப்பெரிய நன்மை செய்கிற கட்சியாக, தமிழக மக்கள் எதிர்பார்க்கின்ற கட்சியாக, நல்லதொரு கட்சியாக உருமாற கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் இந்த ஆட்சி கவிழும், மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலரும் என்ற நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாட்டுல 4.5 வருஷமா திமுக ஆட்சியில எந்த இம்ப்ரூவ்மெண்ட்மே இல்லைங்க. ஆனா அதிமுக ஆட்சிக்கு வந்தா மெகா வளர்ச்சி இருக்குங்கிற மாதிரி பேசியிருக்காரு பாஜகவுடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை. ஆட்சிக்கு வந்த பொழுது ஒரு ரேஷன் அட்டையின் மீது 2,10,000 ரூபாய் இருந்த கடன் இன்னைக்கு 4,82,000 ரூபாய் உயர்ந்திருக்கு. யோசிச்சு பாரு, 2,10,000 ரூபாய் கடன் எங்கீங்க? 5 ஆண்டுகளில் புதிதாக 2,72,000 ரூபாய் கடனை ஏற்றிட்டு 4,82,000 ரூபாய் ஒரு ரேஷன் அட்டையின் மீது கடனை வைத்துட்டு, அப்போ என்ன ஆகுங்க? ஏழை மக்கள் ஏழையாத்தான் இருப்பாங்க. எப்படி அவங்க பணக்காரராக மாறுவாங்க? ஒரு ரேஷன் அட்டையின் மீது 4,82,000 ரூபாய் கடனை ஏற்றிவிட்டு எப்படி ஏழை மக்கள் மேலே முன்னேறுவாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டுங்க. விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி, வெறும் 3% மட்டும்தான் வளர்ச்சி, வெறும் 3%. ஏழை மக்களுக்கு எதிரான ஆட்சி, தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு எதிரான ஆட்சி, மிடில் கிளாஸ் மாத வருமானத்தில் வாழக்கூடிய நம்மை போன்றவர்களுக்கு எதிரான ஆட்சி, மிக குறிப்பாக பெண்களுக்கு எதிரான ஆட்சி. எந்த அளவுக்கு இவங்க ஃப்ராடுனா யோசிச்சு பாருங்க. 2023 டேட்டாவே வெளியே விடுறதில்லை. ஒரு மாநில அரசு ஒரு ஆண்டும் டேட்டா கொடுப்பாங்க. இந்த ஆண்டு பெண்களுக்கு எதிரான குற்றம் எவ்வளவு, இந்த ஆண்டு குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் எவ்வளவு. 2022 கொடுத்தாங்க, 8 விழுக்காடு அதிகமாக இருந்துச்சு. அண்ணன் எடப்பாடி அவர்கள், எதிர்க்கட்சி நண்பர்கள் எல்லாம் 8 விழுக்காடு தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் அதிகரிச்சுன்னு சொன்னோன்னே முதலமைச்சர் யோசிச்சாரு, நான் டேட்டா கொடுத்தா தானே உங்களுக்கு தெரியும். 2023 தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களுடைய எண்ணிக்கை மாநில அரசு வெளியே கொடுப்பது கிடையாது. நீங்கள் ஆர்டிஐ போட்டால் அதுக்கும் பதில் கிடையாது. சுற்றி 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 வேற டேட்டா வாங்கி அதில் திரும்பி திரும்பி ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா 8 விழுக்காடு ஒரு ஆண்டும் குற்றங்கள் உயர்ந்திருக்கிறது. இந்தியா முழுவதும் ஒரு முதலமைச்சர் பெண்களுக்கு எதிரான குற்றம் நடந்தால் கடுமையாக இருப்பாங்கன்னா அது அம்மா அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இன்னைக்கு மறுபடியும் அதே ஆட்சியை கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பு. யாராவது கொஞ்சம் கோபத்தில், கொஞ்சம் மனக்கசப்பில், கொஞ்சம் மனஸ்தாபத்தில் வெளியே இருந்தவர்கள் கூட இன்னைக்கு அம்மாவனுடைய ஆட்சி வர வேண்டும், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்கின்ற ஒற்றை எண்ணத்தில் எல்லோருமே இந்த பக்கம் இருக்கிறாங்க. ஏன்? காலத்தினுடைய கட்டாயம். மாம்பழ சின்னமோ கட்சியோ ராமதாஸ்க்கு கிடைக்கலன்னா ஜனநாயகம் செத்துட்டதா அர்த்தம்னோ கூட்டணியை பத்தி கூடிய சீக்கிரமே ராமதாஸ் பேசுவாரு அப்படின்னு பாமக எம்எல்ஏ அருள் சொல்லியிருக்காரு. அவர் பேசினதை நீங்களே பாருங்க. அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாறும் என்பது உறுதியாக செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார். விரைவில் கூட்டணி அமைப்பேன். டெல்லி உயர் நீதிமன்றத்திலே நடந்த வழக்கிலே மிக தெளிவாக தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, எங்களிடத்திலே வரப்பெற்ற தரவுகளின் அடிப்படையிலே அவரை தலைவராக நாங்கள் கடிதம் கொடுத்தோம். ஆனால் அந்த கடிதம் என்ன
பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிக்கு நிகழ்ச்சி தலையிடுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. அப்படி யார் சொன்னா? தேர்தல் ஆணையம் உங்ககிட்ட எங்ககிட்டயும் சொல்லல, டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாரு. அவங்க சொன்னதையே மாற்றி சில பேருக்கு ஆதரவாக மாற்றி சொல்வதற்கு முயற்சித்தது. ஆனால் அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிவில் நீதிமன்றத்தில் நீ உத்தரவு அவங்க தான் பிறப்பிக்கணும்னு சொல்லிக்கிறதுனால அது இல்லை. மாம்பழம் சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உரிமையாளர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். இதுதான் நீதி, தர்மம், நியாயம். அப்படி இல்லைன்னா நீதி இல்லைன்னா நியாயம் தோற்று விட்டனர். ஆனால் நாங்கள் நம்புகிறோம், நீதி வெல்லும், நியாயம் எங்களுக்கு கிடைக்கும் என்று. திமுக கூடாரத்துல எல்லாரும் ரொம்பவே நடுங்கி போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கூட்டணி கட்சிக்குள்ள குழப்பம் இருக்கு. அதனால இபிஎஸ் தலைமையில அதிமுக ஆட்சி அமைக்கிறது கன்ஃபார்ம் அப்படின்னு ரொம்பவே நம்பிக்கையா பேசியிருக்காரு முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார். அது மட்டும் இல்லாம போற போக்குல விஜயும் அவரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதை நீங்களே பாருங்க. திமுக கூடாரத்திலே நடுங்கி போயிருக்கிறார்கள். கூட்டணி கட்சிகளுக்குள்ளே, திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிக்குள்ளே குழப்பத்தில் இருக்கிறார்கள். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியுடைய தலைமையில் ஆட்சி அமைவது உறுதி. ஜனநாயக ஆட்சி, மக்கள் ஆட்சிக்கு மீண்டும் மகுடம் சூட்ட மக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஒவ்வொரு தடவையும் வந்து எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வீட்லையும் சொல்றாரு. அதாவது பரீட்சை எழுத போறவங்க எல்லாருமே பாஸ் ஆயிடுவேன்னு தான் சொல்லுவாங்க. ஃபெயில் ஆகிறவங்களும் பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி பாஸ் ஆயிடுவேன்னு சொல்லுவாங்க. பரீட்சை எழுதுறதுக்கு அப்புறம் தான் தெரியும் பாஸ் ஆகிறவங்க யாரு, ஃபெயில் ஆகிறவங்க யாரு. அதனால ஃபெயில் ஆகிறவங்க நம்பிக்கையோட பாஸ் ஆயிடுவேன்னு சொல்றது தப்பு ஒன்று. அது ஏற்கனவே உள்ள நடைமுறை தான். அது மாதிரி தமிழ்நாட்டில் பல நடைமுறை நடந்திருக்குது, வரலாறு. அந்த வரலாறும் அவருக்கு தெரியும், படிச்சிருக்காரு. அதனால அவங்க வந்து தொண்டர்களுக்கு, மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுற வகையில் முயற்சி எடுப்பாங்க. அதை போய் நீங்க பெருசா பொருட்படுத்த தேவையில்லை. விஜய் என்னுடைய ஃப்ரெண்டு தாங்க, ஆனா அரசியலுங்கிறது வேற. அது எப்படி கரூர்ல அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தப்போ யாரையுமே பார்க்காம வந்தது ரொம்பவே தப்பு அப்படின்னு விஜய் சேர்ந்து இருக்காரு முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி. இன்னைக்கு விஜய் தன்னுடைய சொந்த கட்சிக்காரர் வர்றாங்க, கரூர் போறார், 41 செத்து விழுகிறாங்க. அவருடைய கட்சிக்கார் சகோதரிகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரே வாரிசு தான். அதுல நிறைய பேர் போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அதை பார்க்காம அப்படியே ஏறி போனவரு திரும்ப வரவே இல்லை. என்ன வேணாலும் இருக்கட்டும், உடனே மருத்துவமனைக்கு போயிருக்க வேண்டாமா, காப்பாற்ற வேண்டாமா? நிறைய பேர் உயிருக்கு போராட்டத்தை போய் பார்க்கணும்ல. எப்படி ஏத்துக்க முடியும்? எனக்கு வந்து நடிகர் விஜய் நண்பர், அது வேற. ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ண முடியல, நான் தான் வந்து எடப்பாடியார் கூட்டு பண்ண முதலமைச்சர் கூட்டி போய் காரில் கூட்டி போய் வீட்டுக்கு வந்து பார்த்துங்க, கூட்டு போய் படம் ரிலீஸ் பண்ணி கொடுத்து, அது வேற, அது தனி. ஆனால் மக்களுக்கு இன்னைக்கு தலைவன் சொல்லிட்டு வரும் பொழுது மக்கள் உயிரினை காப்பாற்றணும். சொந்த கட்சிக்காரர் இன்னைக்கு பார்க்க எப்படி சரியா இருக்கும்? ஆகவே சிந்தித்து பாருங்க. யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது செல்லாத ஓட்டு நாளைக்கு நம்ம பெரிய ஆபத்தா முடிஞ்சிடும். எலெக்ஷன் அப்போ டப்பு டப்புன்னு ரெட்டை இலையை பார்த்து பட்டன் அமுக்குனா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பட்டுன்னு 10,000 ரூபாய் உங்க வீட்டுல வந்து விழும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு. போற போக்குல திமுகவே ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதை பார்த்துட்டு வரலாம். திமுக ஆட்சிக்கு வந்தா குடும்பத்துக்கு நல்லது, ஒரு குடும்பத்துக்கு மட்டும் நல்லது. அண்ணா திமுக ஆட்சி வந்தா நாட்டு மக்களுக்கு நல்லது, தன்னுடைய வீட்டு மக்களுக்கு நல்லதுன்னா திமுக ஆட்சி. அதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துச்சு. மகன் அப்பா முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், இன்னொரு சகோதரி கருணாநிதி மகன் நாடாளுமன்ற உறுப்பினர், கருணாநிதி பேர ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், இன்னும் வரிசையா சொல்லணும். இன்னும் இந்த தேர்தலுக்கு பிறகு யாராவது வர போறாங்களா? மருமகனு கூட எம்பின்னு சொல்றாங்க, கொடுத்துட்டு போறாங்க. நமக்கு என்ன? அது கவலைப்பட வேண்டியது திமுக காரங்க தான். அவங்களுக்கு தான் அந்த உணர்வு, சூடு, சொரண, வெக்கமான ஒன்றும் இல்லைன்னு ஆகி போயிடுச்சேன். பிறகு அவங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கிடுவாங்க. ஆக இப்படிப்பட்ட கட்சி திமுக. அண்ணன் எடப்பாடியார் இனிமேல் தமிழகத்தின் முதல்வர் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. வருகின்ற தேர்தலுங்கிறது ஒரு சம்பிரதாயம், ஒரு சடங்கு சொல்லுவோம்ல. ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னால ஒரு சம்பிரதாயமாக பண்ணுவோம்ல, அந்த சம்பிரதாயம் தான் தேர்தல். 10,000 தேர்தல் அறிவிப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல் கட்ட தேர்தலையே 100 நாள் வேலையை 150 நாள் ஆக்குவோன்னு சொல்லி தாய்மார்கள் தான் நல்லா கவனிக்கணும். நீங்கள் வந்தால் அவங்கள விரட்டி, ஓட்டு மட்டும் இல்லை,
உதயசூரனுக்கு ஓட்டு நினைச்சே பார்க்க மாட்டீங்க. இனிமே இவ்வளவு பட்ட பெருமா நீங்க அங்க போய் போவீங்க. நீங்க இந்த தேர்தலில் போய் டப்புன்னு ரெட்டலையை பார்த்து பட்டன் அமுக்குங்க. தேர்தல் முடிஞ்சோடனே பட்டுன்னு உங்க வீட்டில் வந்து 10,000 ரூபா வந்து விழும். நேற்றே சொல்லியாச்சு. நேற்று அந்த ஒரு தேர்தல் அடிப்பிலே இன்னைக்கு ஆடி போய் ஸ்டாலின் என்ன பேசுறாருன்னு புதிய அவர் வாட்டில் பேசுறாரு. 0 சேர்ந்தா 0 தான். பெரிய அறிவாளி இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்படி கணக்கு புள்ளி தான் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. 0+0 தான். நாங்களும் சொல்றோம் 2 0 நாங்கள் வாங்குவோம். எப்படின்னா அதுக்கு முன்னால 2 சேர்த்தா 200 தொகுதிகளை வெற்றி பெற போகுது. இரட்டை இலட்சம் தான். எங்களுக்கு இரட்டைனால இந்த கையை காமிச்சா 2, அதோட 2 0 சேர்த்துக்கோங்க. அதுதான் லிமிட். அதுக்கு கீழே கிடையாது. 199 கூட கிடையாது. 200+. இதுதான் இன்றைக்கு தமிழக தேர்தல் களத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற போகின்ற நிலை. ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இவங்க வேற புதுசா எதையாவது கிளப்புறாங்க. அதாவது அப்படி என்ன நடந்துச்சுன்னா, காங்கிரஸோட கூட்டணி வைக்க தாவேகா உறுதியா இருக்கிறதா தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் பரபரப்பை கிளப்பியிருக்காரு. இதை பத்தி எம்பி விஜய் வசந்த் பேசினதை நீங்களே பாருங்க. காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க தாவேகா தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேலிடம் சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்காரு. எதுவாக இருந்தாலும் வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் முடிவெடுக்கும். ராகுல் காந்தி அவர்களும், கார்கே அவர்களும், சோனியா காந்தி அவர்களும், கே சி வேணுகோபால் இவர்கள் எடுக்கும் முடிவுக்கு நாங்கள் வந்து அனுப்பிடுவோம். திமுக காங்கிரஸ் கூட்டணி எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இப்போ இந்த நாள் கூட வந்து சிஎம் அவர்கள் வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்து நேற்று 2 நாட்கள் இருந்து பல நலத்திட்டங்களை வந்து நம்ம கன்னியாகுமரிக்கு கொடுத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இது வலிமையாக இருக்கிறது. கிரீஷ் சோடங்கரால தான் புது பிரச்சனை காங்கிரஸ்க்கு கிளம்பி இருக்குன்னு பார்த்தா, இப்ப திமுக மேயரும் காங்கிரஸ் கவுன்சிலரும் ராகுல் காந்தியை பத்தி காரசாரமான விவாதம் நடத்தியிருக்காங்க. அதாவது ராகுல் காந்தி எப்பவுமே தன்னோட அடையாளத்தை இழக்க மாட்டார்னு சொல்லி பதிலடி கொடுத்திருக்காரு காங்கிரஸ் கவுன்சிலர் செந்தில்குமார். 2.0 விடை கொடுக்கும். 2.0 விடை கொடுத்துட்டாங்கன்னா காங்கிரஸ்காரரா பேசிட்டு இருக்காங்க. ராகுல் தலைவர் ராகுல் கொடுத்தா நாடு உள்ள பல பேர் பேசி அடையாளத்தை இழக்க போறாங்க. அந்த கட்சியில சேர்ந்துடாதீங்க. அது அடையாளத்தை காங்கிரஸ் இருக்கிறதா மற்றவர்கள் இருக்கிறார்களா என்பது எதிராக தான் பதில் சொல்லு. ராகுல் காந்தி ஒருபோதும் அடையாளத்தை இழக்க மாட்டார். தமிழ்நாடு 40 சீட் இல்லைன்னா என்டிஏ நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் கம்மி 40 சீட் இங்க வருது. 40 சீட் நாங்க கொடுத்தது என்ன சொல்றீங்க? காங்கிரஸ் இல்லாம திமுக தனிச்சு நின்னப்போ அண்ணா திமுக தனிச்சு நின்னப்போ 39 சீட் 40 சீட் ஏடிஎம்கே ஜெயிச்சது அதான் கொடுத்தது. நாடு ஃபுல்லா என்ன சொல்றாங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு தளபதி தலைமை ஏற்பாடுறாங்க இருக்கிறாங்க. அந்த பட்டியல் தெரியாம போச்சு. எந்த பட்டியல் இல்ல மாணிக்காத்தூருடைய பட்டியல் 6000 ஓட்டு ஜெயிக்கிறதுக்கு நாக்கு எப்படி தெரிஞ்சு எங்களுக்கு தான் தெரியுங்க. எப்படி எந்த எவ்வளவு சொற்ப ஓட்டுல ஜெயிச்சிருந்தாலும் நன்றி மறந்து போய் தனியார் நிறுவனம் டெபாசிட் போயிடும். காங்கிரஸ் பலவே டெபாசிட் போய் திமுக என்னாச்சு நம்ம இல்லங்கிற அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னா கட்சி டெபாசிட் போடல. எங்களுக்கு டெபாசிட் போட மாட்டோம். 100 ஆண்டு கால சரித்திரம் படிக்கும் காங்கிரஸ் கட்சி. அதனால டெபாசிட் போட பத்தி அதெல்லாம் மக்கள் தேவை நாங்க இருக்கிறோம். நாங்க தயார் தான். இதுல வந்து தயவு செஞ்சு இதை ஏமாற்றம் செய்ய இது விட்டுரும். கொடுத்ததை சொல்லி காமிச்சே ஆகணுமே, இல்லைன்னா தூக்கமே வராது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது திருப்பத்தூர்ல அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனத்தை கொடுத்திருக்காரு. சரி, கொடுத்ததோட போகாம என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது யார் கொடுத்த வண்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வண்டியை வாங்கினவரு எம்ஜிஆர் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பார்த்துட்டு வாங்க. நீங்க வந்து கேட்டது இது அவங்க சொல்லி ஒரு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. யார் கொடுத்தாங்க? யார் கொடுக்குறது? எந்த ஆட்சியை கொண்டு தளபதி ஸ்டாலின் ஆட்சியில் கொடுக்குது திமுக ஆட்சியில சொல்லியிருந்தேன்.
கரூர்ல கொற்ற மழையில பேசிட்டு இருந்த நாஞ்சில் சம்பத் இடியே விழுந்தாலும் தாவேக தம்பிங்க அஞ்ச மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ கொடிக்கம்ப சாஞ்சி டிவிகே நிர்வாகி ஜெகதீஷ் பாண்டியன் மேல விழுந்துருச்சு. அப்போ அவர் சொன்னதுக்கு அவர் தான் உதாரணங்கிற மாதிரி பேச்ச நிறுத்தவே இல்லைங்க. கரிகால் சோழன் உலவிய மண்ணில் வழிநடத்துகிற வரலாற்று கடமைக்கு தலைமை தாங்கியவர் சகோதரி வாசுகி. கரிகால் சோழன் உலவிய மண்ணில் வழிநடத்துகிற வரலாற்று கடமைக்கு தலைமை தாங்கியவர் சகோதரி வாசுகி. கரிகால் சோழன் உலவிய மண்ணில் வழிநடத்துகிற வரலாற்று கடமைக்கு தலைமை தாங்கியவர் சகோதரி வாசுகி. தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் அம்மா ஜலிக்க பிரயோஜனம் இல்லைங்க. இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நாமக்கல்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது ஒரு வில்லேஜ்ல ஒரு வாரமா தண்ணி இல்லாம மக்கள் கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்காங்க. இதுதான் நாம ஸ்கோர் பண்றதுக்கு கரெக்டான டைம் அப்படின்னு தாவேக்காரங்க தண்ணி கொடுக்க போயிருக்காங்க. அப்ப என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்க. ஒரு மாற்றத்துக்காக நீங்க கண்டிப்பா மாத்தி ஓட்டுலாம். நீங்க எல்லாம் உங்களுடைய கேன்வாஸ்ல நிறைய பேருக்கு எப்படி நீங்க முன்னாடி நின்று இந்த போராட்டம் பண்ணீங்களோ அந்த மாதிரி எல்லாத்தையும் முன்னாடி நின்று நம்மளுடைய ஓட்டு எல்லாம் நம்ம தளபதிக்கு வெற்றியா வாங்கி கொடுங்க. சரிங்களா? கண்டிப்பாலுமே இன்னைக்கு நீங்க தண்ணி கொண்டாந்து அரசியல் தானே. இத்தனை நாளா தண்ணி இல்லாம 5-6 நாளா தண்ணி இல்லாம தான் கவர்மெண்ட்டுக்கு போனோம். அதான் அவங்க பக்கத்து வீட்டுல அவங்க தண்ணி எடுத்து கொடுத்தாங்க. இன்னைக்கு தண்ணி கொண்டாந்து இன்னைக்கு தண்ணி கொண்டாந்து அரசியல்னாலதான் தண்ணியே கொண்டாந்து இருக்கீங்க. இப்படி பல அமர்க்கலமான சம்பவங்களை பக்கா பாலிடிக்ஸ்ல பார்த்தோம். அடுத்து ஒரு பக்கா பாலிடிக்ஸ் பகுதியில சந்திக்கலாம்.